வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பிரியாணி. ரெகுலராக பண்ணுற ஸ்டைல் பிரியாணியில் இன்றைக்கி தேங்காய் பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் பிரியாணி பண்ணும்போது கரெக்டான ப்ராப்பரான ஸ்டைலில் ரைஸுக்கு, அதாவது ஒரு கப் அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி, அதே டைமில் தேங்காய் பால் ஊற்றுறோம். தேங்காய் பால் ஊற்றும் போது சில பேருக்கு என்னென்னா கொஞ்சம் கெட்டியான ரைஸ் உதிரி வராது. அதனால எந்த அளவுக்கு அரிசிக்கு எந்த அளவுக்கு தேங்காய் போடணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஸ்டைலில் குக்கரில் எப்படி பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த முட்டை குழம்பு எப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுதனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த மசாலா நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா கூட்டி அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு சமைச்சிருந்தீங்க. அடாடா சான்ஸே இல்லை. நல்லா ஒரு காரசாரமான ஒரு ப்ரிப்பரேஷன் சாப்பிட்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தேங்காய் பால் 6 மூடி தேங்காய், தேங்காய் பத்தை 2 நம்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு, பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், வெங்காயம் 3லேருந்து 4 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா சிறிதளவு, தயிர் 150 ml, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது 100லேருந்து 150 ml அளவுக்கு ஆயில் ஊற்றுறோம். இந்த எண்ணெய் சூடானதுக்கு இந்த தேங்காய் போட்டிருக்கோம். 2 பத்து தேங்காய் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த 2 பத்து தேங்காயும் நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆயிலில் போட்டிருக்கோம். ஆயிலில் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். அதே டைமில் கரெக்டான ஃபில்ம் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்படி நீங்கள் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம், தேங்காய் கலர் வந்திருக்கும், ஆனால் ஃப்ரை ஆகாது. அதே டைமில் ஓவர் குக் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். தேங்காய் நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு இனிப்பு தன்மை தெரியும். அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே எண்ணெயில் திருப்பி தாளிப்பு போடுறோம். கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், பிரிஞ்சி இலை 2 இதெல்லாம் போட்ட பிறகு வெங்காயம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கோம். அதில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் திருப்பி ஒரு பச்சை மிளகா போட்டுடலாம். வெங்காயம் வதங்குற பக்கம் 60லேருந்து 70% கரெக்டாக வதங்கிருக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் லைட்டாக வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள். 1/4 இல்லை 1/6 இல்லை 1/8 தக்காளி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். புதினா கம்மியாக போட்டிருக்கோம். கொஞ்சம் தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். இந்த இடத்துல காரத்துக்காக அந்த மசாலா பவுடர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால் உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும். இந்த பவுடர் மசாலா எதுக்காகனா ஒன்று ஃப்ளேவர் வரதுக்காகவும் கொஞ்சம் லைட்டாக மைல்டான ஒரு கலர் வரதுக்காக மட்டும்தான் இதில் பவுடர் மசாலா யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 150 ml தயிர் நீங்கள் இதில் போடுங்க. போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸில் போட போகிறோம். இந்த அரிசி ஊற வைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேங்காய் பிரியாணிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிருக்கணும். அதாவது வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸும் போட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 1/2 மூடி தேங்காய்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன்.
அந்த தண்ணியிலேயே நல்லா தேங்காய் பால் கெட்டி அரைச்சி எடுத்துருக்கோம். முக்கால் கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கோம். மீதி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அரை கிளாஸு ஒரு முக்கால் கிளாஸு 1.25. இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி குக் பண்ணி எடுக்கும்போது ரைஸ் உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் பால் திக்காக இருந்தாலும் அந்த அரிசி வந்து உதிரி உதிரியாக வராது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த பால் ஊற்றின பிறகு நல்லா அந்த மசாலா, அரிசி, இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காவை மேலோட்டமாக போடுறோம். பாதி தேங்காய் போடுறோம், மீதி தேங்காய் கார்னிஷ்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 2 பத்து தேங்காய் சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு பத்து தேங்காவை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி தேங்காய் கார்னிஷ்காக லாஸ்ட்டாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மீடியமான ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு இருக்குன்னா உங்களுக்கு சூப்பரான தேங்காய் பிரியாணி ரெடி. ஓப்பன் பண்ணால் அந்த பிரியாணி டம் போட்டு முடித்த பிறகு நீட்டாக குச்சி மாதிரி நிற்கும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக நீங்கள் பண்ணினா அரிசி, அதாவது பாஸ்மதி ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கும் வெந்த பிறகு. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது செட்டிநாடு ஸ்பெஷல் முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். முட்டை 10 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், முழு மிளகு 3/4 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாக்கு தேவையான அளவு, கல்பாசி 2லேருந்து 3 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், தனியா பவுடர் அரை டேபிள் ஸ்பூன், தேங்காய் 5 கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இந்த செட்டிநாடு முட்டை குழம்புக்கு இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு சோம்பு போட்டிருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சொல்லியிருக்கேன், அதில் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கோம். மீதி சீரகம், முழு மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கல்பாசி இதெல்லாம் போட்டிருக்கோம். கல்பாசி அதிகமான குவான்டிட்டி வேணால் 2லேருந்து 3 நம்பர் போட்டால் போதும். அதே மாதிரி முழு கரம் மசாலா பட்டை 2 இன்ச்சில் 2 லவங்கம் 2 ஏலக்காய். இதுக்கு பிறகு தேங்காய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருங்க. எண்ணெய் இல்லாமல் வறுத்திங்கன்னா உங்களுக்கு வறுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்துருக்கணும். வறுத்த இந்த மசாலாவை அப்படியே அரைக்கிறோம் ஃபைன் பேஸ்ட்டாக. மசாலா அரைக்கும் போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் தீஞ்சு போகக்கூடாது. தீஞ்சு போனால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் பொன் நிறத்தில் நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். மசாலா அரைக்கும் போது குறைன்னு இருக்கக்கூடாது, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாதான் வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி ஆன பிறகு இதை போட்டு மிக்ஸ் பண்ணால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்கும். இதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற பக்குவம் பார்ப்போம். கொஞ்சம் எண்ணெய், மீதி உள்ள சோம்பு போட்டிருக்கோம். திருப்பி பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இந்த பட்டை லவங்கம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வர டைமில் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ண வெங்காயம் நீங்கள் போடுங்க. போட்ட பிறகு இதை ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதாவது ஒரு 90% அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். எதுக்காக 90% அளவுக்கு வதக்கணும்னு சொல்கிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா மேஷ் ஆகும். அதுக்கப்புறம் மசாலா டெக்ஸ்சர் நல்லா கெட்டியாக வரும் நம்மளுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது இஞ்சும் பூண்டும் ஒரே அளவாக அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்குங்க. வதக்கி முடிச்ச பிறகு தக்காளி கட் பண்ணி போடுறோம்.
தக்காளி 1 மடங்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதாவது 2 வெங்காயம்னா 3 தக்காளி போட்டிருக்கோம். எதுக்காக கேட்டிங்கன்னா நம்ம பேஸ்ட்டோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மசாலா நமக்கு இருக்கணும். எதுக்காக கேட்டிங்கன்னா இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கல அந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி அளவோட தொக்கு வந்து அதிகமாக இருக்கணும். இதுக்கு பிறகு மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாப்பூர் போடுறோம். இந்த இடத்துலையும் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா இந்த பவுடர் மசாலா அதிகமாக போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க செட்டிநாடு மசாலாலையும் ஸ்பைசஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அளவோடு நீங்கள் போடணும். கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மசாலா நல்லா குக் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் வீட்டில் நார்மலாக தக்காளி குக் பண்ணுவீங்கள அந்த மாதிரி டெக்ஸ்டருக்கு வரணும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா குக் பண்ணால் இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்டர் வரும். பார்த்தீங்களா, தக்காளி தொக்கு வீட்டில் பண்ணுவீங்கள அதே மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறோம். இந்த பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணிடலாம். காரத்தோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேணால் நீங்கள் நிறுத்திக்கலாம். அப்படி இல்லை எனக்கு காரம் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஃபுல் மசாலாவை நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். அந்த வெங்காயம் தக்காளியோட 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் செட்டிநாடு சிக்கன் போட்டிருப்போம். ஆனால் அந்த செட்டிநாடு சிக்கனில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் அதிகமாக ஆட் பண்ணியிருப்போம். முழு தண்ணியில் போட்டிருப்பேன் சிக்கனில். ஆனால் இந்த முட்டை ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முழு தண்ணியில் தேவையில்லை. அதனால் இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஒரு சூப்பரான கறி ரெடி ஆகும். பார்த்தீங்களா, இப்போ இந்த கிரேவி ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். மொத்தம் தேங்காய் 5 தேங்காய் பத்தை சொல்லியிருக்கேன். அதில் 3 தேங்காய் பத்தை வந்து வறுக்கிறதுக்கு, அதாவது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 2 தேங்காய் பத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல தேங்காய் ஆட் பண்ணுறதுக்குன்னா காரணம் இருக்குது. கொஞ்சம் காரமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். அதனால தான் தேங்காய் பேஸ்ட்டை ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி போட்டிருக்கோம். அதே டைமில் வேக வச்ச முட்டையும் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். முட்டை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா மீதி உள்ள 2 முட்டை 8 முட்டை பாயில் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மீதி 2 முட்டையை உடச்சி அழகாக இந்த கிரேவியில் உள்ளே ஊற்றிருக்கோம். ஊற்றின பிறகு மீடியமான ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணால் ஒரு சூப்பரான செட்டிநாடு முட்டை குழம்பு ரெடி. ஒரு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷன். வீட்டில் காரசாரமாக சாப்பிட்ணுச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள்.